ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு நிறைய டிப்ஸுங்க தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் தோசை, இட்லி எல்லாம் செய்யும்போது அந்த மாவு மிச்சம் ஆயிடுச்சுன்னா, அதுவும் நல்லா புளிச்ச மாவு மிச்சம் ஆயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போடுவோம். ஏன்னா அந்த புளிச்ச மாவில் தோசை, இட்லி எல்லாம் சுட்டுட்டோன்னா ரொம்ப புளிச்ச டேஸ்ட் இருக்கும். அது யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற தோசை மாவெல்லாம் இதுக்கு மேலே யாரும் தூக்கி போடாதீங்க. நம்மளோடது மணிக்கணக்காக நம்ம செய்கிற க்ளீனிங் வேலையெல்லாம் நொடியில் முடிக்கிறதுக்கு இந்த ஒரு தோசை மாவு போதுங்க. அப்போ எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும். அதுவும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும். அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாம். நம்ம பால் கொதிக்க வைக்கிற பாத்திரம், அப்படி இல்லைன்னா டீ எல்லாம் வைக்கிற பாத்திரத்துக்கு பின்னாடி, நான்ஸ்டிக் பேனோட பின்னாடி இருக்கிற இந்த மாதிரி கரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தோசை மாவு அதுக்கு மேலே போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் டைமுக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. நான் இங்கே கல்லுப்பு தூள் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் கல்லுப்பு டைரெக்டாகவும் பயன்படுத்திக்கலாம். கல்லுப்பு தூள் அந்த தோசை மாவுக்கு மேலே போட்டு நல்லா ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் டைமுக்கு அது அப்படியே ஊறுறதுக்காக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன ஸ்க்ரப்பர் பயன்படுத்துகிறோமோ அந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி கொடுத்தாலே அந்த ஒரு பாத்திரத்தில் பின்னாடி இருந்த அந்த கரையெல்லாம் நொடியில் நீங்கிரும். கை வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது அந்த பாத்திரம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம். இப்போ லைவாகவே பார்க்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் டைமுக்கு ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த தோசை மாவை யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த பின்னாடி விடாப்பிடியாக பிடிச்சிருந்த அந்த பாத்திரத்தில் இருந்த கரையெல்லாம் நொடியில் க்ளீனாக வருது. உங்களுக்கு லைவாகவே பார்க்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதான். இந்த ஒரு தோசை மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லபடியாக அந்த ஒரு பாத்திரத்தோட பின்னாடி இருந்த கரையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. குக்கருக்கு பின்னாடி, நம்ம பால் பாத்திரத்துக்கு பின்னாடி, டீ வைக்கிற பாத்திரத்துக்கு பின்னாடி, நான்ஸ்டிக் பேனுக்கு பின்னாடி, என்ன பாத்திரமா இருந்தாலும் அந்த பாத்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த கரை தோசை மாவு யூஸ் பண்ணி, அதுவும் புளிச்ச தோசை மாவு, இட்லி மாவு யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதுவும் ஈஸியாக கை வலிக்காமல். அவ்வளோதான், நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாச்சு. இனி நல்ல தண்ணியில் நான் உங்களுக்கு ஒன்று வாஷ் பண்ணி காமிக்கிறேன். க்ளீன் பண்ண உடனே எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு லைவாக பார்க்கலாம் நம்மளோடது பாத்திரம். அவ்வளோதான் பாருங்கள், நல்ல தண்ணியில் ஒன்று வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு நம்மளோடது பாத்திரம். நீங்கள் லைவாக பார்க்கலாங்க. முன்னாடி இருந்த அந்த ஒரு பாத்திரம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஒரு பாத்திரம் எவ்வளோ பலான்னு க்ளீன் ஆகிட்டுருக்கு அப்படின்றது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். நம்ம வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற பாத்திரம், அப்படி இல்லைன்னா நம்ம ஆயிலில் ஏதாச்சும் ஃப்ரை பண்ணுற பாத்திரம் எல்லாம் டைரெக்டாக கிச்சன் சிங்கில் நம்ம கழுவிட்டோன்னா அதுக்கப்புறமேட்டு அந்த கிச்சன் சிங்க்கும் நம்ம கழுவணும் அந்த ஆயில் எல்லாம். அப்படி இல்லாமல் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற கொஞ்சம் தோசை மாவு, அப்படி இல்லைன்னா இட்லி மாவு, புளிச்ச மாவு நம்ம அந்த ஆயில் பாத்திரத்துக்கு மேலே போட்டு கொஞ்சம் உப்பு தூள் போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர், அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா ஒன்று தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆயில் ஸ்டெயின் எல்லாம், அந்த ஆயில் எல்லாம் அந்த பாத்திரத்துலேருந்து காணாமல் போயிடும். அந்த தோசை மாவு கூடவே வந்துடும். அதுக்கப்புறமேட்டு அந்த தோசை மாவு நீங்கள் டஸ்ட்பினில் போட்டு நீங்கள் அந்த ஒரு பேன் அப்படியே வாஷ் பண்ணி எடுத்தால் போதுங்க. கிச்சன் சிங்கில் ஆயிலே ஆகாமல் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். சாதாரணமாக இந்த மாதிரி ஆயில் பாத்திரம்லாம் நம்ம கிச்சன் சிங்கில் க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த பாத்திரம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் நம்ம கிச்சன் சிங்க்கும் க்ளீன் பண்ண வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஆயில் எல்லாம் கிச்சன் சிங்கில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளோடது கிச்சன் சிங்க் சீக்கிரமாக பிளாக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கிச்சன் சிங்கில் ஆகாமல் உங்கள் பாத்திரத்தை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. நம்ம வீட்டில் நான்வெஜ் எல்லாம் வாங்கி நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா, அப்படி இல்லைன்னா டெய்லி பாத்திரம்லாம் போட்டு கழுவிட்டு இருக்கிறதுனாலே நம்மளோட கிச்சன் சிங்க் எவ்வளோ தான் நீங்கள் சோப் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணாலும் நல்லா க்ளீன் ஆகாது. மறுபடியும் இதே மாதிரி தான் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் கிச்சன் சிங்கில் இந்த மாதிரி நம்ம சும்மா வேஸ்ட்டாக தூக்கி போடுற தோசை மாவு நல்லா போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு மாவு நல்லா புளிச்சிட்டு இருக்கிறதுனாலே அந்த புளிச்ச ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு எலும்பிச்சை தோல் தாங்க நான் இங்கே பயன்படுத்துகிறேன். எலும்பிச்சை தோல் உங்கள் கையில் இல்லைன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் போட்டுட்டு நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு, அப்படி இல்லைன்னா கிச்சன் சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற அந்த ஒரு ப்ரஷ்ஷை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இங்கே எலும்பிச்சை தோல் தாங்க பயன்படுத்தி நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால அந்த புளிச்ச மாவோட ஸ்மெல்லு நமக்கு வெளியில் வராது. நல்லா ஒன்று ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது அந்த ஒரு கிச்சன் சிங்க் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு வாரத்தில் ஒரு முறையாவது இந்த ஒரு மெத்தடில் உங்களோட கிச்சன் சிங்க் க்ளீன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, புளிச்ச மாவு போட்டு நம்ம கிச்சன் சிங்க் க்ளீன் பண்ணும்போது நம்மளோட கிச்சன் சிங்க் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அது ரொம்பவே உதவும். அவ்வளோதான் பாருங்கள், நல்ல
கிச்சன் சிங்க்கு நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாஷ் பண்ணி காமிக்கிறேன், லைவாக பார்க்கலாம். நம்மளோடது கிச்சன் சிங்க் இப்போ நல்லா பல புத்தம் புதுசாகவே மாறிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அதோடவே மறக்காமல் ஒன்று லைக் கூட பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனி நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தோசை மாவு எடுத்திருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். தோசை மாவு, இட்லி மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நல்லா புளிச்சிருக்கணும். அதில் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தூள் தாங்க சேர்த்துருக்கேன். உங்கள் கையில் கல்லுப்பு தான் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இனி நான் இங்கே சேர்த்து கொடுக்கறது ஒரு 2-3 ட்ராப்ஸ் உஜாலா தாங்க. அது கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உஜாலா பொதுவாகவே ஒரு நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜென்ட். அது மட்டும் இல்லைங்க, குயிக்காக நம்மளோட க்ளீனிங் வேலை முடிக்கிறதுக்கும் உஜாலா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் இந்த ஒரு டைமில் கொஞ்சம் உஜாலா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஒரு புளிச்ச ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கம்ஃபர்ட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோடது தோசை மாவோடது ஸ்மெல்லே வராதுங்க, அந்த ஒரு கம்ஃபர்ட் ஸ்மெல்லு தான் வரும். அருமையாக நம்ம மணிக்கணக்காக செய்கிற க்ளீனிங் வேலை குயிக்காக முடிக்கிறதுக்கு, அதுவும் இன்னும் சுலபமாக ஈஸியாக முடிக்கிறதுக்கு நாம் இப்போ ரெடி பண்ண இந்த ஒரு தோசை மாவு மிக்ஸு போதுங்க. இப்போ நம்ம இது வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டீல் டேப்பு துரும்பு பிடிச்சதா இருந்தால் குயிக்காக அது எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ என்னோடது வாஷ் பேசன் டேப்பு பாருங்கள், நல்லாவே துருப்பிடிச்சிருக்கு. இந்த ஒரு மாவு நம்ம போட்டு, அதாவது புளிச்ச மாவில் நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் போதுங்க. நொடியில் நீங்கள் அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது அந்த ஒரு டேப் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே நொடியில் நீங்கள் அதை மாற்றி எடுக்கவும் முடியும். அதுக்காக வேண்டிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு தோசை மாவு மிக்ஸு நான் அது மேலே ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு எலும்பிச்சை தோல் தாங்க பயன்படுத்தி ஸ்க்ரப் பண்ணுறேன். உங்கள் கையில் எலும்பிச்சை தோல் இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரப்பர் கூட பயன்படுத்திக்கலாம். நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போதே உங்களுக்கு லைவாகவே பார்க்கலாம். அந்த முன்னாடி எல்லாம் இருந்த அவ்வளோ துரும்பு கரையும் நொடியில் காணாமல் போயிடுறது. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்டீல் டேப்லேயும் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பலான்னு பளிச்சுன்னு உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்டீல் டேப் எல்லாம் மாறிடும். ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க. குயிக்காக நம்மளோடது க்ளீனிங் வேலையும் முடியுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வச்சு நம்மளோடது டைலில் இருக்கிற கரை கூட நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம ஈஸியாக சும்மா தூக்கி போடுற இந்த ஒரு புளிச்ச தோசை மாவில் நம்ம செஞ்சுருக்கோம். அவ்வளோதான், நல்லபடியாக அந்த ஒரு எலுமிச்சை தோல் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சொல்யூஷன் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு நம்மளோட ஸ்டீல் டேப்பை நல்லா ஒன்று லைவாக வாஷ் பண்ணி காமிக்கிறேங்க. அவ்வளோதான், நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட ஸ்டீல் டேப் பாருங்கள், வாஷ் பேசன் டேப் பாருங்கள், நல்லா புத்தம் புதுசாக மாறிடுச்சு. அதுவும் நொடியில். இதுக்கு முன்னாடி என்னோட டேப்போட இந்த பகுதியிலெல்லாம் நல்லாவே துரும்பு கரை இருந்துருச்சு. இப்போ பாருங்கள், நொடியில் அது புத்தம் புதுசாகவே நல்லா பலானே மாறிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோடது க்ளீனிங் வேலையெல்லாம் நொடியில் முடிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க. அப்போ இனி நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. நம்ம இப்போ ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த ஒரு தோசை மாவு சொல்யூஷன் மட்டும் போதுங்க. உங்கள் டாய்லெட்டு நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு நீங்கள் வச்சிடலாம். வாரம் ஒரு முறை மட்டும் இந்த ஒரு சொல்யூஷன் உங்கள் க்ளோசெட்டில், அதுவும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, இந்தியன் டாய்லெட்டாக இருந்தாலும் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தாலும் நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு தோசை மாவில் உஜாலா, கம்ஃபர்ட், அது மாதிரியே கல்லுப்பு தூள் போட்டு ரெடி பண்ண அந்த ஒரு தோசை மாவு நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டதுக்கு அப்புறமேட்டு காலையில் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களோடது க்ளோசெட்டு, அதாவது செப்டிக் டேங்கு எப்போவுமே பிளாக் ஆகாமல் ரொம்ப காலத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த புளிச்ச மாவில் இருக்கிற பாக்டீரியாஸ் செப்டிக் டேங்கை பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக வாரம் ஒரு முறை அப்படி இல்லைன்னா மாதம் ஒரு முறையாவது நீங்கள் இந்த ஒரு மெத்தடில் உங்கள் க்ளோசெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.